இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து மெட்டலர்ஜி. திஸ் இஸ் த யூனிட் 1. ஸோ இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். மெட்டலர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல். அதாவது ஒரு மினரல் ஃபார்ம் இல்லை ஓர் ஃபார்ம்ல இருந்து எப்படி நம்ம மெட்டல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெட்டலர்ஜி சாப்டரில் ஃபுல்லாக எப்படி வந்து நம்ம மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ ஏன் வந்து மெட்டல்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேச்சரில் ரொம்ப கம்மியான எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து நேட்டிவ் ஃபார்மில் இருப்பாங்க. அது என்ன நேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா வந்து ஃப்ரீ ஃபார்மில் இருப்பாங்க, யார் கூடயும் கம்பைன் ஆகாமல் ஃப்ரீ ஃபார்மில் இருப்பாங்க. அண்ட் நிறைய மெட்டல்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு காம்பவுண்ட்ஸ் கூட கம்பைன்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க. அது என்ன கம்பைன்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆக்சைட்ஸ், சல்ஃபைட்ஸ், சிலிகேட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க தானே. இப்போ ஒரு மெட்டல் வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆனால் அது ஆக்சைட்ஸ்னு சொல்லுவோம். இதே ஒரு மெட்டல் சல்ஃபர் கூட காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அது சல்ஃபைட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சிலிகேட்ஸ் அப்படின்னா சிலிகான் கூட காம்பினேஷனில் இருக்கணும். நான் முன்ன சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான மெட்டல்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ ஃபார்ம், அதாவது நேட்டிவ் ஃபார்மில் இருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பைன்டு ஸ்டேட்ஸில் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு பியூர் மெட்டல் வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கிற மெட்டல்ஸ் இல்லை காம்பினேஷனில் இருக்கிற ஒரு சில எலமெண்ட்ஸ்லேருந்து நான் அவங்கள செப்பரேட் பண்ணணும். அந்த மாதிரி செப்பரேட் பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏன்ஷியன்ட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபயர்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் ரொம்ப லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் தான் ஏன்ஷியன்ட் பீப்புளெலாம் யூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி நிறைய மெட்டல்ஸ் வந்து ஃப்ரீ ஃபார்மில் இல்லை. அதனால் எந்தெந்த எலமெண்ட் மெட்டல்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஃபார்மில் இருந்ததோ அதை மட்டும்தான் ஏன்ஷியன்ட் பீப்புள் யூஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் வந்து கம்பைன்டு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியோ எந்த ஒரு ப்ராசஸும் உங்களுக்கு தெரியல. பட் இப்போ நம்ம மாடர்ன் வேர்ல்டில் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக எப்படி நிறைய மெட்டல்ஸ் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நமக்கு வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம நிறைய மெட்டல்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் மெட்டலர்ஜி அப்படிங்கிற இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ மெட்டல்ஸ்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சாலிட் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஷைனியாக இருக்கும், மேல்யபிளாக இருக்கும். மேல்யபிள் அப்படின்னா வந்து they can be converted into thin sheets வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இதே நம்ம டக்டிலிட்டின்னு ஒரு டேர்ம் படிச்சிருப்போம். டக்டிலிட்டி அப்படின்னா they can be converted into thin wires. ஓகே, இதுதான். ஸோ பியூர் மெட்டல்ஸ் அப்படின்னா ஷைனியாக இருப்பாங்க, மேல்யபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நிறைய மெட்டல்ஸ்க்கு வந்து லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இருக்கும். லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த மெட்டல் யார் கூட ரியாக்ட் ஆக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் எல்லாம் யார் கூடயும் அவ்வளோவா ரியாக்ட் ஆகிறதுல. ஏன்னா இப்போ நீங்கள் கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு செயின்லாம் வியர் பண்ணுறோம்ல, கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். அதுவும் அழுக்கு தான் இருக்குமோ தவிர அவங்க வந்து ஆக்சிஜன் கூடயோ யார் கூடயோ அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் ஆகிறது இல்லை. அதே மாதிரி தான் சில்வரும் ரொம்ப நாள் ரியாக்ட் ஆனால் தான் ஒரு பிளாக் லேயர் வந்து சில்வர் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி காப்பர் வந்து ஒரு க்ரீன் கலர் லேயர் ஃபார்ம் பண்ணும். எதனால? டியூ டு ஆக்சிடேஷன். அதுவும் ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து ஆக்சிடைஸ் ஆகிறது இல்லை, ஒருத்தங்க கூட ரியாக்ட் ஆகிறதுல இட் டேக் சம் டைம். அதனால் இந்த 4 மெட்டல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் ரியாக்டிவான மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆல்கலி மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி ரியாக்டிவ்ப்பா. இப்போது ஆல்கலி மெட்டல்ஸ் என்னென்ன லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இவங்க எல்லாம் ரொம்ப ரியாக்டிவ். எப்போவுமே கம்பைன்டு ஸ்டேட்டில் தான் அவங்கள நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் அந்த ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம கெரோசின் ஆயிலில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டேர்ம் படிச்சிருப்போம். ஏன்னா தேர் வெரி ரியாக்டிவ், சீக்கிரம் ரியாக்ட் ஆகி ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறதுனால கெரோசின் ஆயிலில் ஸ்டோர் பண்ணி அவங்கள பாதுகாத்து வைக்கிறோம், யார் கூட ரியாக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த மாதிரி மெட்டல்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ மினரல்னா என்ன, ஓர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ மினரல் அப்படிங்கிறது என்னன்னா, திஸ் இஸ் அ நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ். ஓகே, நேச்சுரலாக இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். மினரல் அப்படிங்கிறத ஒரு லேப்லேயோ இல்லை எங்கேயாவது நான் ப்ரிப்பேர் பண்ணல, இது எனக்கு நேச்சுரலாகவே கிடைச்சிது. இப்போ சன்லைட் எப்படி எனக்கு நேச்சுரலாக கிடைக்குது, வாட்டர் எப்படி நேச்சுரலாக கிடைக்குது, அதே மாதிரி எனக்கு மினரல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நேச்சுரலாக கிடைக்குது. ஸோ இட் இஸ் அ நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்த்தோட க்ரஸ்டில் இருக்கும். ஏர்த்ஸ் க்ரஸ்டில் தான்
தான் மினரல் அப்படிங்கிற ஒரு நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த எர்த் கிரஸ்ட்ல இருந்து எப்படி நான் மினரல் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா பை a ப்ராசஸ் கால்ட் as மைனிங். ஸோ மைனிங் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா எர்த்தோட கிரஸ்ட்ல இருந்து நான் மினரலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். இந்த மினரல் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மினரலில் என்ன இருக்கும், ஏன் மினரல் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா மினரலில் தான்ப்பா மெட்டல் இருக்கும். மெட்டல் வந்து இதர் ஃப்ரீ ஃபார்மில் இருக்கலாம், இல்லைன்னா வந்து கம்பைன்டு ஃபார்மில் இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? கம்பைன்டு ஃபார்மில் இருக்கலாம். ஃப்ரீ ஃபார்ம் அப்படின்னா யார் கூட ரியாக்ட் ஆகாமல் மெட்டலாகவே இருக்கும். கம்பைன்டு ஃபார்ம் அப்படின்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிருக்கலாம், சல்ஃபர் கூட ரியாக்ட் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகி ஒரு மாதிரி கம்பைன்டு ஃபார்மில் இருக்கலாம். மினரலில் வந்து மெட்டல் ஃப்ரீ ஃபார்ம்லையும் இருக்கலாம், கம்பைன்டு ஃபார்ம்லையும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து மினரல். இப்போது ஓர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி மினரலில் மெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா? மினரலில் ஒரு மெட்டல் தான் இருக்குமான்னு கேட்டால் நிறைய மெட்டல் இருக்கலாம். ஒரு சில மெட்டல்ஸ் வந்து ஹையர் பர்சன்டேஜில் இருக்கும், ஒரு சில மெட்டல்ஸ் வந்து லோவர் பர்சன்டேஜில் இருக்கும். ஹையர் பர்சன்டேஜ்னால் ஒரு சிலர் வந்து 99% இருப்பாங்க. ஒரு சில மெட்டல்ஸ் வந்து 0.5% இருப்பாங்க, 0.001% இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த மினரலில் எந்த மெட்டல் வந்து ஹையர் பர்சன்டேஜில் இருக்கோ அதை வந்து நம்ம ஓர் அப்படின்னு சொல்கிறோம். ஓர்னா என்னென்னா மினரல்ஸ் தட் கண்டெயின் அ ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல். ஒரு மினரலில் எந்த மெட்டல் ஹையர் பர்சன்டேஜில் இருக்கோ அதை வந்து நம்ம ஓர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பர்டிகுலர் மெட்டல் ஹையர் பர்சன்டேஜில் இருக்கிற அந்த மெட்டலை என்னால் கன்வீனியண்ட்டாகவும் எக்கனாமிக்கலாகவும் என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியணும். கன்வீனியண்ட்டாக அப்படின்னா எனக்கு போதுமான அளவுக்கு ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும், எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிற டெக்னாலஜி என்கிட்ட இருக்கணும். அதன் எக்கனாமிக்கலி அப்படின்னா அதிக செலவில் இருக்கக்கூடாது, என்னால் போதுமான அளவுக்கு இதுக்கு செலவு பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதுதான் கன்வீனியன்ட்லி அண்ட் எக்கனாமிக்கலி அப்படின்னு சொல்கிறது. திஸ் இஸ் த ஓர். இப்போ ஓர் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஆல் த ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். அப்படின்னா மினரல்ஸ் எல்லா ஓர்ஸுமே மினரல் தான், பட் எல்லா மினரலுமே ஓர் கிடையாது. ஓகே, எல்லா ஓருமே மினரல் தான், ஆனால் எல்லா மினரலும் ஓர் கிடையாது. மினரல்ஸ் நிறைய இருப்பாங்க, ஆனால் அதில் ஒரு சில மினரல்ஸ் தான் வந்து ஓர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்சைட் அண்ட் சைனா கிளே. ஸோ பாக்சைட் அப்படிங்கிற இந்த ஒரு மினரலில் அலுமினியம் இருக்கும், சைனா கிளேலையும் அலுமினியம் இருக்கும். ஸோ அப்போது பாக்சைட் அண்ட் சைனா கிளே ரெண்டு பேருமே வந்து அலுமினியம் மினரல்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த ரெண்டு மினரல்லையுமே அலுமினியம் கண்டென்ட் இருக்குது. பட் ஆனால் பாக்சைட்டை மட்டும்தான் நம்ம அலுமினியம் ஓர்னு சொல்கிறோம், சைனா கிளேவை அலுமினியம் ஓர்னு சொல்ல மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட்டில் மட்டும்தான், பாக்சைட் அப்படிங்கிற மினரலில் தான் ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியம் இருக்குது, அதனால் இதை மட்டும்தான் நான் பாக்சைட்னு சொல்கிறேன். சைனா கிளேல வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் வந்து ஹையர் பர்சன்டேஜ் இல்லை, அதனால் அலுமினியம் இருக்குது. ஏன்னா அது ஒரு மினரல், அலுமினியம் மினரல்னு சொல்கிறோம். ஸோ அலுமினியம் இருக்குது, அது வந்து 0.5% இருக்கலாம், இல்லை 1% இருக்கலாம், இல்லை 2% இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஸோ நம்ம ஏன் வந்து சைனா கிளே வந்து ஓர் அப்படின்னு சொல்லலைன்னா அலுமினியம் மெட்டல் இருக்குது, ஆனால் ஹையர் பர்சன்டேஜில் இல்லை. ஸோ ஹையர் பர்சன்டேஜில் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சும் என்னால் வந்து நான் இல்லை பரவாயில்ல 1% தான் சைனா கிளேயில் அலுமினியம் இருக்குது, இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன்னு சொல்லி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நான் எவ்வளவோ செலவு பண்ணி எவ்வளவோ டைமை ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் சைனா கிளேலேருந்து அலுமினியம் எடுக்கணும். அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி ஜஸ்ட் நான் 1% எடுத்து என்ன பண்ண போகிறேன்? கரெக்டாக. அதனால சைனா கிளே வந்து ஒரு அலுமினியம் மினரல் பட் நாட் அலுமினியம் ஓர். பட் ஆனால் பாக்சைட் அப்படிங்கிறது ஒரு ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியம் இருக்குது. ஸோ ஐ கேன் ஸ்பெண்ட் மை டைம், ஐ கேன் ஸ்பெண்ட் மை எனர்ஜி, ஐ கேன் ஸ்பெண்ட் மை மணி டு எக்ஸ்ட்ராக்ட் அலுமினியம் ஃப்ரம் பாக்சைட். ஓகே, அதனால பாக்சைட் இஸ் கால்ட் as an அலுமினியம் ஓர். ஸோ திஸ் கான்செப்ட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மினரல்னா என்ன, ஓர்னா என்னன்னு தெரியணும். அண்ட் இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்குப்பா, என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன் இஸ் present in around 800 minerals. ஸோ 800 மினரல்ஸில் அயன் இருக்கான். பட் ஆனால் எல்லா 800 மினரல்ஸும் அயனோட ஓர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில மினரல்ஸில் அயன் ஹையர் பர்சன்டேஜில் இருக்கலாம், ஒரு சில மினரல்ஸில் லோவர் பர்சன்டேஜில் இருக்கலாம். அந்த மாதிரி எந்தெந்த மினரலில் அயன் வந்து ஹையர் பர்சன்டேஜில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெமடைட் அண்ட் மேக்னடைட்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மினரல்ஸில் வந்து அயனோட கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் கிளியர். மினரல் அண்ட் ஓர் கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன்.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு ஓரில் இருந்து நான் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர், இன்னொன்று எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், இன்னொன்று ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல் அப்படின்னு இந்த 3 ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் அ காப்பர் மினரல். ஆனால் இது காப்பர் ஓர் அப்படின்னு நமக்கு சொல்ல கிடையாது. இந்த டேபிளர் காலமும் இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு சில நிமோனிக்ஸ் வச்சு நம்ம படிப்போம். இதை நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இந்த கம்ப்ளீட் டேபிளர் காலமும் புரிகிற மாதிரி. ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்குள்ளார போகிறோம். ஓகே, ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அது எது? ஓரை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். எப்படி ஒரு ஓரை நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மினரல் எடுத்துக்கிறீங்க. அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு ஓர் எடுத்துக்கிறீங்க. அந்த ஓரில் வந்து மெட்டல் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. மெட்டல் அலாங் வித் சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கலாம், ராக்கி மெட்டீரியல்ஸ் இருக்கலாம், அப்புறம் சிலேஷியஸ் மேட்டர்ஸ் இருக்கலாம். சிலேஷியஸ் மேட்டர் அப்படின்னா சிலிக்கா மேட்டர்ஸ். ஸோ சிலேஷியஸ் மேட்டர் இருக்கலாம். அதாவது சாண்ட், அதுதான் வந்து சிலேஷியஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நம்ம கலெக்டிவ்லி என்ன சொல்கிறோம்? கேங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெட்டலாஜிக்கல் ப்ராசஸில் ப்ரிலிமினரி ஸ்டெப், அதாவது ப்ரைமரி ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் தான்ப்பா. ஸோ மெட்டலாஜினா என்ன? ஒரு மினரல் ஃபார்ம் இல்லை ஓர் ஃபார்ம்லேருந்து நான் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அந்த மெட்டலை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ஸ்டெப் என்னன்னு சொல்கிறாங்க? ரிமூவிங் ஆஃப் இம்ப்யூரிட்டி. அதில் முதல்ல நான் இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணணும். இப்போது வாட் ஆர் த இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசன்ட் இன் மினரல் ஆர் ஓர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ், ராக்கி மெட்டீரியல்ஸ், சிலேஷியஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசன்ட் இன் த மினரல் அண்ட் ஓர் இஸ் கால்ட் அஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இம்ப்யூரிட்டினும் சொல்லலாம், பட் அதோட ஸ்பெசிஃபிக் டேர்ம் என்னென்னா கேங் அப்படின்னு சொல்கிறோம். So the process of removal of this impurity from the ore is called as concentration of ore. Concentration of the ore அப்படின்னா என்னன்னா என்கிட்ட இருக்கிற ஓர்ல இருந்து நான் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்றேன்னா இந்த ப்ராசஸ்க்கு பேர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஏன் இதுக்கு பேர் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஓர் இருக்கு, ஓர்ல இருந்து நான் இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஓர்ல மெட்டலோடைய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், விச் மீன்ஸ் மெட்டல் இஸ் கெட்டிங் கான்சன்ட்ரேட்டட் ஓவர் தர். அதனால இட் இஸ் கால்ட் அஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். அந்த ஓரை நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அந்த ஓரில் இருக்கிற மெட்டல் கண்டென்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்? பை ரிமூவிங் தி இம்ப்யூரிட்டி, இல்லைன்னா கேங். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படி நான் இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் வேரியஸ் மெத்தட்ஸ். பட் ஆனால் எந்த மெத்தட் எந்த ஓருக்கு சூட்டபிளாக இருக்குங்கிறத எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த ஓர், டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டி அண்ட் த என்விரான்மெண்டல் ஃபேக்டர். இந்த 3 விஷயத்தை யூஸ் பண்ணி தான் எந்த ஓருக்கு எந்த இம்ப்யூரிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணுவோம். இது புரிஞ்சுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்கலான்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்னா என்ன? ரிமூவிங் இம்ப்யூரிட்டிஸ். வாட் ஆர் த இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட்னு கேட்டாங்கன்னா நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ், ராக்கி மெட்டீரியல், சிலேஷியஸ் மேட்டர்னு சொல்கிறோம். ஸோ இம்ப்யூரிட்டியோட இன்னொரு டேர்ம் என்ன? கேங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓரை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னு அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டேர்ம் கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா நான் ஓர்லேருந்து இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணி அதில் மெட்டலோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதனால் இதுக்கு பேர் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, வேரியஸ் ப்ராசஸ் இருக்குது. இம்ப்யூரிட்டியை ஒரு ஓர்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் எந்த ப்ராசஸை வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஒன்று நேச்சர் ஆஃப் த ஓர், டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டி, இன்னொன்று வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 முக்கியமான விஷயங்களை டிபெண்ட் பண்ணி தான் நான் என்னோட ஓர்லேருந்து இம்ப்யூரிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த ப்ராசஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுவேன். ஓகே, நவ் இந்த மாதிரி நான் நிறைய ப்ராசஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 4 ப்ராசஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி செப்பரேஷன், இல்லைன்னா ஹைட்ராலிக் வாஷ். இது நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன், அதுக்கப்புறமா நீங்கள் டெக்ஸ்ட்டை படித்து பார்க்கலாம்.
ஓகே. ஸோ கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கோட பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஓர் எடுத்துக்கணும். ஓரை எடுத்து க்ரஷ் பண்ணி அது ஒரு பவுடர் ஃபார்மில் மாற்றிக்கணும். பவுடர் ஃபார்மில் ஓரை மாற்றினதுக்கு அப்புறமா அதுக்கு நம்ம ரன்னிங் வாட்டர் கொடுக்குறோம். ரன்னிங் வாட்டர் கொடுத்து அந்த பவுடர்டு ஓரை வாஷ் பண்ண போகிறோம். இப்போ வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹையர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில் இருக்கக்கூடிய ஓர் வந்து செட்டில் டவுன் ஆகிடும். லோவர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ஆர் வாஷ்ட் அவே அலாங் வித் த வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் எப்படி நல்லா அஸ்யூம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதை குக் பண்ண போகிறோம். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்ம வாஷ் பண்ணணும்ல. ஸோ ஒரு வெசல் எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து அந்த பருப்பை போடுறீங்க, தண்ணி திருப்பி விடுறீங்க. அப்போது நம்ம அந்த பருப்பை தண்ணியில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மைன்யூட் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அது மேலே வந்துடும். அதே மாதிரி ஒரு சில பருப்பு வந்து டேமேஜ் ஆகிருக்கும், அந்த மாதிரி பருப்பும் வந்து மேலே வந்துடும் இல்லையா. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மேலே வர பருப்பை எல்லாமே நம்ம எடுத்துருவோம், மேலே இருக்கிற இம்ப்யூரிட்டி எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் இம்ப்யூரிட்டி அப்படிங்கிறதுனால நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணுறது இம்ப்யூரிட்டிக்கு எல்லாமே லோவர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும், அதாவது லோவர் மாஸ் இருக்கும். லோவர் மாஸ் அண்ட் லோவர் வெயிட் இருக்கிறதுனால தான் அந்த எல்லா பல்சஸை விட தனியாக அவங்க வராங்க. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட பிரின்சிபல் இப்போ நான் எழுதுறேன். ஸோ கிராவிட்டி செப்பரேஷனுடைய பிரின்சிபல் இதுதான்ப்பா. ஓர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஹையர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். இதே இம்ப்யூரிட்டிக்கு வந்து லோவர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் நத்திங் பட் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். மாஸ்னா என்ன? வெயிட். ஸோ நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஓரை, அதை வந்து தண்ணியில் ஊற்றும் போது என்ன ஆகும், ஐ மீன் ரன்னிங் வாட்டர் அதுக்கு கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில் இருக்கிற ஓர் அப்படியே செட்டில் டவுன் ஆகிடும். அந்த வாட்டர் கூட யாரெல்லாம் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் வெயிட் இருக்கக்கூடிய இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த ப்ராசஸ் நான் எதுக்காக பண்ணுறேன்? இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணி என்னுடைய மெட்டலை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். ஓகே, இதுதான் வந்து கிராவிட்டி செப்பரேஷன், இல்லைன்னா ஹைட்ராலிக் வாஷ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ். ஓகே, ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் இதுவும் சம்வாட் சிமிலர் டு த ஃபர்ஸ்ட் ஒன். ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸும் கூட. அண்ட் எஸ்பெஷலி இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து சல்ஃபைடு ஓர்ஸ் லைக் கலீனா, ஜிங்க் பிளண்ட் இவங்களையெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸ் என்னென்னா ப்ரிஃபரன்ஷியல் வெட்டிங்னு சொல்கிறாங்க. ப்ரிஃபரன்ஷியல் வெட்டிங் அப்படின்னா வெட்டிங் தான். இதோட பிரின்சிபல் இப்போ நான் எழுதுறேன், ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஓகே, ஸோ இதுதான் அதோட பிரின்சிபல். அதாவது ஓர் அப்படிங்கிறது ஆயில் கூட மிக்ஸ் ஆகுறாங்க, இம்ப்யூரிட்டி வந்து வாட்டர் கூட மிக்ஸ் ஆகுறாங்க. அண்ட் கலெக்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, ஓரை வந்து வாட்டர் ரெப்பலண்ட்டாக வச்சுருக்கும். இட் வில் மேக் ஷுர் தட் ஓர் இஸ் நாட் கெட்டிங் ரியாக்டட் வித் வாட்டர் அண்ட் இட் இஸ் ஒன்லி ரியாக்டிங் வித் தி ஆயில். ஓகே, திஸ் இஸ் த பிரின்சிபல். இப்போ ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னா என்னென்னா வெரி சிம்பிள். நான் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, பீக்கரில் ஓரை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம், ஆயில் ஆட் பண்ணுறோம், அண்ட் தென் வந்து கலெக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு திங் வந்து ஆட் பண்ணுறோம். சரியா? இப்போ இங்கே நான் சொன்னேன் ஆயில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆயில் வந்து என்ன ஆயிலாக இருக்கலாம்? பைன் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில், அந்த மாதிரி என்ன ஆயில் வேணால் இருக்கலாம். ஸோ இந்த ஆயிலை வந்து நம்ம ஃப்ராதிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஃப்ராதிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபோமை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ஆயில் வந்து ஃபோமை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால ஃப்ராதிங் ஏஜென்ட்னு சொல்கிறோம். அண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணுறோம், க்ரஷ்டு ஓர் ஆட் பண்ணுறோம். ஓகே, இந்த மூணுமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சோடியம் இத்தைல் ஜான்தேட் ஆட் பண்ணுறோம். சோடியம் இத்தைல் ஜான்தேட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இட் இஸ் கால்ட் எஸ் கலெக்டர். நான் முன்னே சொன்னேன், கலெக்டரோட வேலை என்ன? இட் வில் மேக் தி ஓர் வாட்டர் ரிப்பெலண்ட். அதாவது ஓர் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது யார்? இந்த கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் இத்தைல் ஜான்தேட் அப்படிங்கிற இந்த ஒரு காம்பவுண்ட் தான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் ஒரு பீக்கரில் போட்டு ஆட் பண்ணிட்டேன். இது நீங்கள் எப்படி ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்சர் ஜாரில் எல்லா பொருளும் போட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது அந்த மிக்சர் ஜாரில் இருக்கிற பிளெண்டர் வந்து பிளெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகி உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணும்.
கரெக்டாக பிளெண்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கே அந்த பீக்கருக்குள்ளார என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஹேரை பாஸ் பண்ணுறேன். ஒரு மோட்டார் சப்ளை கொடுத்து உள்ளே வந்து ஹேர் சப்ளை கொடுக்குறேன். இப்படி ஹேர் சப்ளை கொடுக்கும்போது கீழே இருக்கிற இந்த ஸ்டைரர்னு சொல்லக்கூடிய பிளெண்டர் என்ன பண்ணுன்னா, நம்ம உள்ளே ஆட் பண்ணியிருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிளெண்ட் பண்ணும். ஓகே, அங்கே பிளெண்டிங் நடக்குது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோம் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ஏர் பாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோம் கிரியேட் ஆகும். அதாவது ஃப்ராத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஃப்ராதை ஸ்கிம்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ராதை ஸ்கிம்ட் ஆஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து வீட்டில் பால் இருக்கிற ஆடெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு நாள் எல்லாம் இப்படி பண்ணுவாங்கல்ல, அப்போ என்ன ஆகும், மேலே இருக்கிற வெண்ணெய் மட்டும் அந்த அந்த ஆடையிலேருந்து வெண்ணெய் மட்டும் மேலே வரும். அது நீங்கள் நம்ம கொஞ்ச நேரம் இப்படி ஏதோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது வெண்ணெய் மட்டும் மேலே வரும். அந்த வெண்ணெயை மட்டும் நம்ம ஜஸ்ட்டு ஸ்கிம் ஆஃப் பண்ணுவோம். ஸ்கிம் ஆஃப் அப்படின்னா மேலோட்டமாக எடுக்கிறது, அதுதான் வந்து ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதே மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபோமில் ஃப்ராத் கிரியேட் ஆகிருக்கு. அந்த ஃப்ராத் என்ன பண்ணுறாங்க, அப்படியே சும்மா மேலோட்டமாக எடுத்துடுறாங்க. இப்போ நமக்கு அந்த ஸ்கிம் பண்ணி இருக்கிற அந்த ஃப்ராத் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் தான் ஓர் இருக்கு. இப்போ இங்கே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இம்ப்யூரிட்டியும் வாட்டரும் தான் இருக்கு. ஃப்ராதில் தான் நமக்கு தேவையான ஓர் வந்து இருக்கு. ஸோ அந்த ஃப்ராதை எடுத்து நம்ம காய வைக்கிறோம். we are drying it. ஏன்னா அதில் தான் எனக்கு என்ன இருக்கு, ஓர் இருக்கு. அதுக்கப்புறமா அந்த கான்சென்ட்ரேட்டட் ஓரை வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகே, இப்போ நான் வந்து ஓர் எடுக்கிறேன். ஸோ என்னால் வந்து அந்த அந்த ஓரில் வந்து ஒரே ஒரு மெட்டல் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. மோர் தென் ஒன் மெட்டல் இருக்கலாம். வாட் இஃப் மோர் தென் ஒன் மெட்டல் இஸ் கம்மிங் ஆன் டு த ஃப்ரோத்? சரி, ஃப்ரோத்தில் வந்து எனக்கு தேவையான ஓர் மட்டும் தான் வரும்னு நினச்சா 2-3 மெட்டல் வந்தது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஸிங் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய சோடியம் சயனைடு இல்லைனா சோடியம் கார்பனேட்டை வந்து அந்த மிக்சரில் நான் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த டிப்ரெஸிங் ஏஜென்ட் லைக் சோடியம் சயனைடு அண்ட் சோடியம் கார்பனேட்டை அந்த மிக்சருக்குள்ள நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா, இட் வில் மேக் ஷுர் தட் ஒன்லி ஒன் ஆஃப் த மெட்டல் present in the ore is moving above. ஓகே, அதாவது அந்த ஓர் வந்து நான் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறேன். அந்த ஓரில் வந்து ஒரு மெட்டல் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. மோர் தென் ஒன் மெட்டல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சல்ஃபைடு ஓர் எடுத்திருக்கேன் அப்படின்னா பிபிஎஸும் இருக்கலாம், ZnSும் இருக்கலாம். இப்போ என்ன ஆகும், நான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி ஃப்ராதெல்லாம் க்ரியேட் பண்ணும்போது ஃப்ராதில் ZnSும் இருக்கலாம், பிபிஎஸும் இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு என்ன வேணும், ஏதாவது ஒன்று தான் வேணும். ஸோ அதனால தான் இந்த டிப்ரெஸிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லக்கூடிய சோடியம் சயனைடு அண்ட் சோடியம் கார்பனேட் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டிப்ரெஸிங் ஏஜென்ட்டோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தே டிப்ரெஸ் தி ஃப்ளோட்டேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ZnS. அதாவது ஏதாவது ஒரு மெட்டலுடைய ஃப்ளோட்டேஷன் ப்ராப்பர்ட்டி, அதாவது மேலே போய் ஃப்ளோட் ஆகக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இவங்க டிப்ரெஸ் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் அதை வந்து நிறுத்துறாங்க, அந்த ப்ராசஸை வந்து நிறுத்துறாங்க. ஓகே, இதுதான் வந்து டிப்ரெஸிங் ஏஜென்ட்டோடைய வேலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆட் பண்ணுற சோடியம் சயனைடு ஜிங்க் சல்ஃபைடு கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜிங்க் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளோட்டேஷன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஓர் ஆயில் கூட தான் மிக்ஸ் ஆகும், கேங் வந்து வாட்டர் கூட தான் மிக்ஸ் ஆகும். கலெக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓர் வாட்டர் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும். ஒரு பீக்கரில் க்ரஷ்டு ஓர் போட்டுக்கிறேன், வாட்டர் போட்டுக்கிறேன், ஆயில் போட்டுக்கிறேன், கலெக்டர் போட்டுட்டு ஏர் கொடுத்து இதை நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஏர் கொடுத்து நான் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ராத் கிரியேட் ஆகும். அந்த ஃப்ராதை நான் வந்து ஸ்கிம் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் தான் என்னோட கான்சென்ட்ரேட் ஓர் இருக்குது. இப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட மெட்டல் ஃப்ராதில் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு நம்ம டிப்ரெஸிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லக்கூடிய சோடியம் சயனைடு சோடியம் கார்பனேட் ரெண்டுல ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் இவங்க வந்து அந்த மெட்டலோடைய ஃப்ளோட்டேஷன் ப்ராப்பர்ட்டியை சப்ரஸ் பண்ணுறாங்க, டிப்ரெஸ் எல்லாம் ஒன்று தான், அதை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து லீச்சிங் ப்ராசஸ். ஸோ லீச்சிங் ப்ராசஸ் அப்படின்னா திஸ் இஸ் ஆல் அபவுட் சால்யபிலிட்டி. இப்போ நீங்கள் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஓரை கொண்டு போயிட்டு ஒரு சால்வெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸ்லாம் சால்யுபிளாக இருக்க மாட்டாங்க. இம்ப்யூரிட்டிஸ் வில் பி இன்சால்யபிள். இதே ஓர், அதாவது நம்மளோட மெட்டல் மட்டும் தே வில் பி சால்யபிள் இன் தி ரியாக்ஷன். இந்த சால்வெண்ட்டில் சால்யுபிளாக இருக்கிறது யார், நம்மளுடைய மெட்டல். இன்சால்யபிளாக இருக்கிறது யார், impurities are insoluble whereas metal is soluble. This is what is all about leaching process.
இப்போது லீச்சிங்லேயே there are different types of leaching like cyanide leaching, அப்புறமா அமோனியா லீச்சிங், ஆல்கலி லீச்சிங், தென் ஆசிட் லீச்சிங். இதெல்லாம் படித்தா ஒரு மாதிரி தலை சுற்றும், இல்லைன்னா ஐயோ புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஹவ் கம் அப் வித் சம் ஈஸி ட்ரிக் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் பாருங்கள். இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க, நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். லெசன். இப்போது சைனைட் லீச்சிங் அப்படின்னா, சைனைட் லீச்சிங்கில் எந்த ஓர் நான் எடுக்க போகிறேன்னா கோல்டு ஓர் எடுக்க போகிறேன். கோல்டு ஓர் எடுத்து ஏரியேட்டட் ஆக்வஸ் சைனைட் சொல்யூஷனை ஆட் பண்ணுறேன். ஸோ கோல்டு ஓரில் ஏரியேட்டட் ஆக்வஸ் சைனைட் சொல்யூஷன் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது என்னுடைய கோல்டு வந்து ஒரு சால்யூபிளான காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி மெட்டல் வந்து சால்யூபிளாக இருக்கிறாங்க, இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் தான் இன்சால்யூபிளாக இருக்கிறாங்க. அண்ட் இந்த கோல்டு ஓரில் இருக்கிற இம்ப்யூரிட்டிக்கு பேர் என்ன? அலுமினோசிலிகேட். இந்த அலுமினோசிலிகேட் அப்படிங்கிற இம்ப்யூரிட்டி மட்டும் சால்யூபிள் ஆகாமல் இன்சால்யூபிளாகவே இருக்கும். இவ்வளோதான்ப்பா சைனைட் லீச்சிங். டெக்ஸ்ட்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கோல்டு ஓர் எடுத்துக்கிறேன். ஏரியேட்டட் டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சைனைட் கூட ஆட் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஏரியேட்டட்னா ஆக்சிஜன், இங்கே ஆக்சிஜன் இருக்கா? ஏரியேட்டட்னா ஆக்சிஜன். ஏரியேட்டட் ஆக்வஸ்னா வாட்டர். ஏரியேட்டட் ஆக்வஸ் சயனைடு அப்படின்னா சிஎன். ஸோ ஏரியேட்டட் ஆக்வஸ் சைனைட் சொல்யூஷன் வந்து கோல்டு ஓர் கூட நான் ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? கோல்டும் சைனைடும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க? சால்யூபிள் சைனைடு காம்ப்ளெக்ஸ். இது வந்து சால்யூபிளாக இருக்கும், அதனால தான் அது வந்து சால்யூபிள் சைனைட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். கேங்குக்கு பேர் வந்து அலுமினோசிலிகேட். இது வந்து இன்சால்யூபிளாக இருக்கும். திஸ் இஸ் வாட் இஸ் ஆல் அபவுட் சைனைட் லீச்சிங். இப்போது இதில் இன்னொரு ஸ்டெப் இருக்குது. என்னென்னா, எனக்கு வந்து கோல்டு சைனைடு கிடச்சிருச்சு, ஒரு சைனைட் காம்ப்ளெக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதிலிருந்து எப்படிப்பா நான் வந்து கோல்டு செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பை அ ப்ராசஸ் கால்டு செமெண்டேஷன். செமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ். செமெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ்? ரிடக்ஷன் ப்ராசஸ். அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் கூட, இந்த கோல்டு காம்ப்ளெக்ஸ் கூட, கோல்டு சைனைட் காம்ப்ளெக்ஸ் கூட ஜிங்க் ஆட் பண்ணி நான் வந்து இங்கே வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. ஜிங்க் இஸ் டிஸ்பிளேசிங் கோல்டு. ஓகே, அப்புறம் எனக்கு தனியாக கோல்டு மட்டும் கிடைக்கும், பியோர் கோல்டு கிடைக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செமெண்டேஷன். அண்ட் இது வந்து ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அமோனியா லீச்சிங் அப்படின்றது பார்த்தோன்னா, இப்போது அமோனியா ஓர் எடுத்துக்கிறோம். அமோனியா ஓர் இல்லை, நிக்கல் இல்லைனா காப்பர் இல்லைனா கோபால்ட், ஏதாவது ஒரு ஓர், 3 ஓருக்குமே அமோனியா லீச்சிங் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஓர் எடுத்துக்கிறேன். இந்த ஓர் எடுத்து இந்த ஓர்ஸ் கூட ஆக்வஸ் அமோனியா வந்து ஆட் பண்ணுறேன் அண்டர் சம் சூட்டபிள் ப்ரெஷர். ரிமெம்பர், நிக்கல், காப்பர், கோபால்ட் 3மே எடுத்து ஏதாவது ஒரு ஓர் எடுத்துக்கலாம். 3 ஓருக்குமே அமோனியா லீச்சிங் அப்ளிகபிள் தான். இப்போ நான் ஏதாவது ஒரு ஓர் எடுத்துக்கிறேன், அதுக்கு வந்து ஆக்வஸ் அமோனியா ஆட் பண்ணுறேன் அண்டர் சூட்டபிள் ப்ரெஷர். அப்போ என்ன ஆகும்னா, நிக்கல் அமோனியா காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா காப்பர் அமோனியா காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா கோபால்ட் அமோனியா காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். இல்லை, அதாவது இங்கே பாருங்க, யூ கேன் ஈதர் கெட் நிக்கல் அமோனியா காம்ப்ளெக்ஸ், இல்லைன்னா காப்பர் அமோனியா காம்ப்ளெக்ஸ், இல்லைன்னா கோபால்ட் அமோனியா காம்ப்ளெக்ஸ். இப்போ நீங்கள் எது எடுக்கிறீங்களோ, எந்த ஓர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அமோனியா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகே, எடுத்துகிட்டு நம்ம அக்வஸ் அமோனியா கூட ஆட் பண்ணால் நமக்கு அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். என்ன இம்ப்யூரிட்டி கிடைக்கும்? அயன் ஆக்சைடு, இல்லைனா அயன் ஹைட்ராக்சைடு, இல்லைன்னா அலுமினோசிலிகேட். 3த்துல ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போகலாம். க்ரஷ்டு ஓர் எடுத்துக்கிறேன். அதாவது க்ரஷ்டு ஓர் என்னவா இருக்கலாம்? நிக்கல் ஓராக இருக்கலாம், காப்பர் ஓராக இருக்கலாம், கோபால்ட் ஓராக இருக்கலாம். அதை எடுத்து அக்வஸ் அமோனியா கூட ஒரு சூட்டபிள் ப்ரெஷரில் நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நிக்கல் அமோனியா, கோபால்ட் அமோனியா, காப்பர் அமோனியான்னு சொல்லிட்டு எந்த ஓரை நான் ஆட் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் என்ன கேங் கிடைக்கும்? அயன் ஆக்சைடு, இல்லைனா அயன் ஹைட்ராக்சைடு, இல்லைனா அலுமினோசிலிகேட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்கலி லீச்சிங் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம இதை படிச்சிடலாம். ஆல்கலி லீச்சிங் அப்படின்னா, எஸ்பெஷலி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது பாக்சைட் ஓர் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை மட்டும் பார்ப்போம். இப்போ பாக்சைட் ஓர் எடுத்துக்கிட்டு அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லைனா சோடியம் கார்பனேட் எடுத்து ஆட் பண்ணுறோம். ஏன் சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லைனா சோடியம் கார்பனேட் ஆட் பண்ணுறோம்? ஏன்னா இதுக்கு பேர் ஆல்கலி லீச்சிங். ஆல்கலி லீச்சிங்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இதுதானே ஆல்கலி. அப்போ சோடியம் என்னது? ஆல்கலி தானே. ஸோ ஒரு ஆல்கலி காம்பவுண்டை எடுத்து பாக்சைட் ஓர் கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன், அதனால தான் அதுக்கு பேர் என்னது? ஆல்கலி லீச்சிங். அண்ட் இங்கே வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்ன டெம்பரேச்சர் கொடுக்கணும்? 470 to 520 கெல்வின்ஸ் கொடுக்கணும். அண்ட் ப்ரெஷர் வந்து 35
225 atmospheric pressure கொடுக்கணும். அண்ட் தென் இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி. இது இம்ப்யூரிட்டி என்ன கிடைக்கும், அயன் இல்லைனா டைட்டானியம் ஆக்சைடு அப்படிங்கிற இம்ப்யூரிட்டி எனக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் திஸ். ஸோ ஆல்கலி இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். அதில் கொஞ்சம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸில் நான் க்ரஷ்டு ஓர் எடுத்துக்கிறேன், அதாவது பாக்சைட் ஓர் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஆக்வஸ் சொல்யூஷன் கூட ஆக்வஸ் ஆல்கலி சொல்யூஷன் கூட ரியாக்ட் பண்ணுறேன். அது என்ன ஆக்வஸ் ஆல்கலி சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லைன்னா சோடியம் கார்பனேட் கூட ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் ரியாக்ட் பண்ணுறேன். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன இம்ப்யூரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் முன்ன சொன்னேன். இப்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்கும். ஓகே, சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்கும். சோடியம் மெட்டா அலுமினேட் நமக்கு கிடைக்கும். இதுதான் சோடியம் மெட்டா அலுமினேட். திஸ் இஸ் வாட் இஸ் சோடியம் மெட்டா அலுமினேட். இப்போ இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டை வந்து நம்ம கூல் பண்ணிக்கிறோம், நெக்ஸ்ட் டைல்யூட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஏன்னா வந்து கூலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்ததாக இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதிலிருந்து எனக்கு என்ன வேணும், தனியாக என்னுடைய மெட்டல் மட்டும் வேணும். கரெக்டாக இல்லை, ஆமாம், இம்ப்யூரிட்டி நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு மெட்டல் மட்டும் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து CO2 கூட பாஸ் பண்ணுறேன். இதுக்கு CO2வை இதுக்கு பாஸ் பண்ணுறேன். சோடியம் மெட்டா அலுமினேட் கூட கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுறேன். நியூட்ரலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா, ஒரு ஹைட்ரேட்டட் Al2O3 ஒரு ஹைட்ரேட்டட் Al2O3 கிடைக்கும். ஸோ இந்த ஹைட்ரேட்டட் Al2O3லேருந்து எப்படி என்னால் இந்த அலுமினியம் ஆக்சைடு மட்டும் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஹீட்டிங். ஆப்வியஸாக வாட்டர் இருந்தால் ஹீட் பண்ணால் அதை வந்து எவாபரேட் ஆயிரும் இல்லையா, அதனால் இந்த ஹைட்ரேட்டட் Al2O3யை ஹீட் பண்ணேன் அப்படின்னா, டெம்பரேச்சர் இம்பார்ட்டண்ட். இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரை நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பியூர் அலுமினியா கிடைக்கும். அதுதான் Al2O3 கிடைக்கும். ஓகே, நமக்கு சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்கும். சோடியம் மெட்டா அலுமினேட்டை வந்து CO2 கூட நியூட்ரலைஸ் பண்ணும்போது ஹைட்ரேட்டட் Al2O3 கிடைக்கும். இந்த ஹைட்ரேட்டட் Al2O3 வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தனியாக அலுமினியம் ஆக்சைடு கிடைக்கும். அலுமினியம் ஆக்சைடுனா அதுதான் பியூர் அலுமினா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் ஆல் அபவுட் ஆல்கலி லீச்சிங். நெக்ஸ்ட் ஆசிட் லீச்சிங். இந்த ட்ரிக்கு பார்த்துட்டு வந்து அதை பார்ப்போம். ஆசிட் லீச்சிங் வெரி சிம்பிள், எஸ்பெஷலி டு சல்ஃபைடு ஓர்ஸ். சல்ஃபைடு ஓர்ஸை ஹாட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறோம். வேறு எதுவும் உங்களுடைய டெக்ஸ்ட்டில் கொடுக்கல. ஐ வில் கோ டீச். லிசன், ஆசிட் லீச்சிங் அப்படிங்கிறது என்னன்னா, லீச்சிங் ஆஃப் சல்ஃபைடு ஓர்ஸ். ஓகே, சல்ஃபைடு ஓர்ஸை லீச் பண்ணுறோம். என்னென்ன சல்ஃபைடு ஓர்ஸ் இருக்குது, ZnS, PbS. இது வந்து ஜிங்க் பிளண்ட், இது வந்து கலீனா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த ஓரை, சல்ஃபைடு ஓரை யார் கூட ட்ரீட் பண்ணுறோம், ஹாட் ஆக்வஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணுறோம். ட்ரீட் பண்ணும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்குது. என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட், ZnS டிஸ்பிளேசிங் ஹைட்ரஜன் இந்த இடத்துல. ஓகே, அதனால ZnSO4 அண்ட் சல்ஃபர், எலமெண்டல் சல்ஃபர் வந்து நமக்கு தனியாக கிடைக்கும் along with water. So this is what is all about the process called as leaching. Next one வந்து பார்த்தீங்கன்னா, concentration of the ore. fourth process என்ன, magnetic separation. மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் இருக்கிற பிரின்சிபல் என்னென்னா, மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் தனியாகவும் நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் தனியாகவும் செப்பரேட் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுதான் மேக்னெட்டிக் அதுதான் மேக்னெட்டிக்னு சொல்ல முடியாது. இம்ப்யூரிட்டிஸ் ஒரு சில கேசஸில் மேக்னெட்டிக்காகவும் இருக்கலாம், ஒரு சில கேசஸில் ஓர்ஸ் வந்து மேக்னெட்டாகவும் இருக்கலாம். ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டர். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டருக்குள்ளார நான் க்ரஷ்டு ஓரை போடுறேன். ஸோ க்ரஷ்டு ஓரை போடும்போது இங்கே 2 ரோலர்ஸ் இருக்குது. இது ஒரு ரோலர், இது ஒரு ரோலர். இந்த ஒரு ரோலர் வந்து மேக்னெட்டிக், இன்னொரு ரோலர் வந்து நான் மேக்னெட்டிக். அதுக்கு மேலே ஒரு பெல்ட் வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும். ரெண்டுமே ரோலர்ஸ், ஒன்று மேக்னெட்டிக் இன்னொன்று நான் மேக்னெட்டிக். மேலே வந்து ஒரு பெல்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த செப்பரேட்டர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டருக்குள்ளார நான் க்ரஷ்டு ஓரை போடும்போது ஓரில் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸும் இருக்கலாம், நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸும் இருக்கலாம். ஓர் வந்து சம் கேசஸில் மேக்னெட்டிக்காக இருக்கும், ஒரு சில கேசஸில் இம்ப்யூரிட்டிஸ் வந்து மேக்னெட்டிக்காக இருக்கும். இப்போ நான் போடும்போது என்ன ஆகுனா, இது வந்து மேக்னெட்டிக் வீல் அப்படிங்கிறதுனால இதில் இருக்கிற இந்த ஓரில் இருக்கிற மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேக்னெட் கூட சேர்ந்து வந்து தே வில் பி மூவிங் க்ளோசர் டு த மேக்னெட் அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹீப்பில் போய் விழுறாங்க. இதே நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாருமே அவே ஃப்ரம் த மேக்னெட்டிக் வீல் போயிட்டு இன்னொரு ஹீப்பில் விழுறாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த மேக்னெட்டிக் வீல் வழியாக அது கூட அப்படியே ஒட்டின மாதிரி வந்து ஒரு ஹீப்பில் விழுறாங்க. நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஆர் ஃபாலிங் அவே ஃப்ரம் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஏன்னா அவங்களுக்கும் மேக்னெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. மேக்னெட் அண்ட் நான் மேக்னெட் வந்து எப்பவுமே ரிப்பல் பண்ணுவாங்க, தனித்தனியாக தானே இருப்பாங்க. அதனால தனித்தனியாக வந்து இன்னொரு ஹீப்பில் விழுறாங்க. இதே ஒரு மேக்னெட்டிக் பார்ட்டிகல் என்ன பண்ணுது, இந்த மேக்னெட்டிக் வீல் வழியாக வந்து ஒரு ஹீப்பில் விழுது. இதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்க, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டின் ஸ்டோன் அப்படிங்கிற அந்த ஐயோ ஓகே, ஸோ டின் ஸ்டோன் இருக்குல்ல, டின் ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓர். ஓகே, இதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிக்கு பேர் என்னது, ஒல்ஃப்ரமைட் அப்படிங்கிற ஒரு இம்ப்யூரிட்டி இருக்குது. இந்த இம்ப்யூரிட்டி வந்து மேக்னெட்டிக், டின் ஸ்டோன் வந்து நான் மேக்னெட்டிக். ஸோ டின் ஸ்டோனில் இருக்கிற இம்ப்யூரிட்டி என்ன, அப்புறமா எது வந்து மேக்னெட்டிக் எது நான் மேக்னெட்டிக். டின் ஸ்டோனில் இருக்கிற இம்ப்யூரிட்டி தான் மேக்னெட்டிக், டின் ஸ்டோன் வந்து நான் மேக்னெட்டிக். இதே இன்னொரு கேஸ் பாருங்க, குரோமைட் அப்படிங்கிற ஒரு ஓர் எடுத்துக்கோங்க. இந்த குரோமைட் அப்படிங்கிற ஓரில் இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டிக்கு பேர் வந்து சிலேஷியஸ் இம்ப்யூரிட்டி, அதாவது சிலிக்கா. ஓகே, சிலிக்கா தான் அதோட இம்ப்யூரிட்டி. இந்த சிலிக்கா இம்ப்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாட் மேக்னெட்டிக். இதே குரோமைட் அப்படிங்கிற இந்த ஓர் வந்து மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஆல் அபவுட் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 4 டிஃப்ரெண்ட் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் பார்த்தோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர், கிராவிட்டி செப்பரேஷன் என்ன, ஃப்ளோட்டேஷன்னா என்ன, லீச்சிங்னா என்ன, நெக்ஸ்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இல்லைன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை படித்து ஒரு தடவையும் பண்ண முடியாது. இந்த ஈக்குவேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேலன்சிங் ஆஃப் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் வரும். அண்ட் நீங்கள் எங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், ஏன் காம்ப்ளெக்ஸில் இங்கே 2 இருக்குது, இங்கே -1 இருக்குன்னு. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம எங்கே படிப்போம்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு சாப்டரில் படிப்போம். இதுக்கு பேர் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இப்படி தான் இருக்கணும். இது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு சொல்லுவோம், இது வந்து லிகேண்டுன்னு சொல்லுவோம், கேட்டையான் அணையான் அப்படின்ட்டுலாம் நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அது தெளிவாக அங்கே படிப்போம். இந்த டெக்ஸ்ட்டை மறக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் வாட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். அடுத்த ப்ராசஸ் என்ன, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அண்ட் தென் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.